நாங்கள் ஒரு வண்டி வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதை ஏதோ திருப்பதிக்கு எடுத்துகிட்டு போனால் அது இப்போ என்னமோ இப்போ தான் வாங்குறோன்றாங்க. என்னையும் அப்படின்னு ஒரு வண்டி வாங்குற தகுதி கூட கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? எப்படி கேப்டனை வந்து தவறானவராக குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, கோவப்படுறாரு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எப்படி அதை நெகட்டிவாக மக்கள்கிட்ட கொண்டு போனாங்களோ அது போல இன்னைக்கு என் மீதும் எங்கள் தலைமையின் மீதும் கழகத்தின் மீதும் குற்றம் சொல்லணும்னா 2 தான் சொல்ல முடியும். ஒன்று பேரம் இல்லை பேட்டி. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் கேப்டன். தான் சம்பாதித்ததில் 90% மக்களுக்காக உதவி செய்தவர் கேப்டன். அவர் செய்கிற ஒரு உதவிக்கு பின்னாடி இருந்தவள் நான் என்பது இந்த உலகம் அறியும். குறை சொல்ற வாய் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். கொலைக்கிற நாய் கொலைச்சிக்கிட்டு தான் இருக்கும். பனீர் 65 இதுதான், இது மட்டும்தான். பனீர்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மாவட்ட செயலாளர் அவங்களுடைய சித்தப்பா வந்து இன்னைக்கு மரணம். அதனால ஒருத்தர் மட்டும் அதுக்காக வரல. அவர் அதுக்குரிய விளக்கம் கடிதம் கொடுத்துட்டாரு. 100% எல்லாருமே இங்க இருக்காங்க. யாருமே ஆப்சென்டே கிடையாது. எதுங்க? திமுக கூட்டணியில போய் நாங்க கூட்டணி இறுதி செய்யறோம் கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதா? அங்க அறிவாலயத்துல பார்த்த பிறகுதான் உங்களுக்கே தெரிஞ்சது இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். புதுச்சேரியில தேமுதிக சார்பாக யார் போட்டியிடுகிறார்கள் என்பது 3 மணிக்கு உங்களுக்கு தெரிய வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. ஆமாங்க. இல்ல அது வந்து புதன்கிழமை தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். அந்த 5 பேர் கொண்ட குழு அந்த கூட்டத்தில் நம்மளுடைய கூட்டணி சார்பாக பேசுவதற்கு அறிவாலயம் செல்வாங்க. அங்க பேசுவாங்க. எங்களுக்கான தொகுதிகளை நாங்கள் பெறுவோம். சரிங்க. முதல்ல ஒரு ஐஸை வச்சுட்டே அப்படியே ஆரம்பிக்கிறீங்க. எதுவுமே நீங்க வெளிப்படையா சொல்வீங்கன்னு. நான் எப்பவுமே எதுவுமே மறைக்கணும்ன்றது கிடையாது. ஏன்னா மடியில கனம் இருந்தா தான் வழியில பயம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் எங்கள் மடியிலே எந்த கனமும் இல்லை. அதனால நாங்க சொல்வதில் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. அதனால உங்ககிட்ட நான் சொல்றேன், எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் எங்களுடன் 21 வருஷம் பயணிக்கக்கூடியவர்கள் தான். இந்த தேர்தல் என்பது அவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. எத்தனையோ தேர்தல்களை கேப்டனுடன் 2006 இருந்து இப்போ 2026 வரைக்கும் சந்திச்சவங்க தான். புதுசாக அவங்களுக்கு நாங்கள் ஆலோசனை வழங்க வேண்டும் என்றோ கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்பதோ எல்லாம் கிடையாது. வர இருக்கின்ற தேர்தலுக்கு நாம் எப்படி தயாரா இருக்கணும், நம் பணி என்ன, நமக்கு கிடைத்த அந்த தொகுதிகளை நாம் எப்படி வெற்றி பெற வேண்டும், களத்தில் நாம் எப்படி கள வீரர்களாக நம்மளை நிரூபிக்க வேண்டும், நமக்கு கிடைத்த அந்த தொகுதிகளை அத்தனையும் நாம் எப்படி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற வியூகங்கள் நாங்கள் பேசியிருக்கோம். அதற்கு மாவட்ட கழக செயலாளர்களும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எனவே நிச்சயமாக அவர்கள் கருத்துக்களை அத்தனையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால் நல்ல வியூகம் அமைத்து எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த தொகுதிகளில் நிச்சயம் வெற்றி பெற அனைவரும் சேர்ந்து ஒன்றாக உழைப்போம், வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க கட்சி சார்பாவா 234 தான் உத்தேச பட்டியலில் இருக்கு. ஏன்னா 2006 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்ட ஒரு கட்சி. இங்க இருக்கிறவங்க முக்காவாசி பேர் அப்பயே வேட்பாளர்கள் தான். அதனால நான் சொல்றேன், 234 தொகுதிகளுமே தேமுதிகவின் களமாக இருக்கிறது. இருந்தாலும் இன்னைக்கு நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். அந்த கூட்டணியின்படி நாங்கள் அந்த குழு அமைத்து கூட்டணியோடு பேசி இறுதி கட்டமாக எங்களுக்கு தேமுதிகக்கு எந்த தொகுதிகள் கிடைத்திருக்கிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம்.
விசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு பதவி கிடைக்காது, தேர்தல் கூட்ட வாய்ப்பு கிடைக்காது, பணம் உள்ளவர் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த தேர்தலில் நீங்கள் இப்போ மற்றவங்கெல்லாம் ₹1 கூட செலவு பண்ணாமல் களத்தில் நிற்கிறாங்களா வேட்பாளர்கள்? அது எந்த கட்சியாக இருந்தாலும் இல்லை, மற்ற கட்சிகள் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு நான் கேட்குறேன். அரசியல் என்பது இங்கே என்னன்னா, இன்னைக்கு தேர்தல் என்றாலே அதற்கு இன்னொரு மீனிங் பணம். ஆனால் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது மட்டுமே கிடையாது. நான் முதல் லைன்லேயே எங்கள் நிர்வாகிகள் கிட்ட நான் சொல்லியிருக்கிறது, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி விசுவாசம் இருப்பவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு வழங்கப்படும். அதுதான் நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியை நான் சொல்லியிருக்கேன். அதனால் இங்கே இருக்கிறவங்க ஏற்கனவே எம்எல்ஏக்களாக ஜெயிச்சவங்க, எல்லா மாவட்ட செயலாளரும் தேர்தல்களில் போட்டியிட்டவர்கள், அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ தேர்தலை சந்திச்சவங்க, ஒரு தேர்தல்னா எவ்வளோ செலவு வரும் என்பது அவங்களுக்கே தெரியும். அதனால் அதை நாங்கள் சொல்லி தான் அவங்க தெரிஞ்சுக்கணுன்றது கிடையாது. எனவே இங்கே விசுவாசத்திற்கு தான் முதல் இடம், அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் எனக்கு இறுதி ஆயிடுச்சுங்களா? இறுதி ஆயிடுச்சா? அது அதான் சொல்லியிருக்காங்க, எனக்கு அது கரெக்டாக தெரியலங்க. அது இறுதின்றாங்க, மறுபடியும் பேச்சுவார்த்தை தொடங்குதுன்னு சொல்றாங்க. இன்னும் 1 வாரம் இருக்கு வேட்பு மனு தாக்கல் செய்ய. இந்த 1 வார காலத்தில் மறுபடியும் எது வேணாலும் மாறலாம், சேரலாம், போகலாம், எல்லாமே இருக்கு. அதனால அது பற்றி எனக்கு எந்த கருத்தும் கிடையாது. பெரும்பாலான கட்சிகளுக்கு கடந்த தேர்தலில் போட்டியிட்ட சீட்டுகளோட குறைவான சீட்டு தான் ஒதுக்கப்படுது. தேமுதிகக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டுச்சா, இல்லை நீங்களும் கொஞ்சம் மறைச்சிக்கோங்க, குறைச்சி சீட்டில் போட்டியிடுங்க, ஏதாவது தேமுதிக தரப்புல இருந்து உங்களுக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கா? எங்களுடைய நம்பர் ஆஃப் சீட்ஸ் அறிவிக்கும் போது அதற்கான அறிவிப்பை உங்களுக்கு நான் சொல்றேன், சரிங்களா? ஏன்னா தேமுதிக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 3வது மிகப்பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. ஏற்கனவே பல தேர்தல்களில் தனியாக களம் கண்டு 10% மேல் வாக்கு சதவீதத்தை வாங்கி நிரூபித்த ஒரு கட்சி. எதிர்க்கட்சி தலைவராக கேப்டன் அவர்கள் இருந்த ஒரு கட்சி. எங்களுடைய 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்று எதிர்க்கட்சியாக இருந்த ஒரு கட்சி. அதனால இன்றைக்கும் தமிழ்நாடு முழுக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக BL2 ஃபார்மும் பூத் கமிட்டிகளையும் அமைத்து ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் நிகராக அனைத்து தொகுதிகளிலும் பூத் கமிட்டியை அமைத்து மிகப்பெரிய ஒரு கட்சியாக எங்கள் கட்சியை நிரூபிச்சிருக்காங்க எங்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள். அதனால எங்களுக்கான உரிமையை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அந்த நம்பர் உங்களுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லும் பொழுது நீங்க கேட்கிற அத்தனை கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். கேட்டது எவ்வளோ, விட்டு கொடுத்தது எவ்வளோ, ஃபைனல் எவ்வளோ என்பது அன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். கண்டிப்பா மற்றவர்கள் விட்டு கொடுக்கும் போது தேமுதிகவும் விட்டு கொடுக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு கூட்டணி சக்சஸ்ஃபுல்லா போகணும் அப்படின்னா விட்டு கொடுக்கணுன்றப்போ அவங்களாம் 1-2 விட்டு கொடுக்குறப்ப தேமுதிகவும் விட்டு கொடுக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. சோசியல் மீடியா அதுவும் இருக்குங்க, சோசியல் மீடியாலையும் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனா தமிழ்நாடு தேர்தலை பொறுத்தவரை களத்திலே இறங்கி மக்களை நேரடியாக சந்திப்பது தான் உண்மையான தேர்தல் பிரச்சாரம். அதுல நம்பர் 1 இடத்துல களத்திலே வீரர்களாக பணியாற்றியவர்கள் தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால நிச்சயமாக களத்திலே எங்களுடைய கழகத்தின் வெற்றி வீரர்கள் தங்களுடைய திறமையையும் நிச்சயமாக உழைப்பையும் நிரூபிப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். பழுத்த மரம் தான் கல்லடிப்படும். நான் ஏற்கனவே இதை பற்றி நிறைய சொல்லிட்டேன். நான் யூஸ்வலாக யூடியூப்ஸ் பார்க்கறது கிடையாது, எங்கள் நிர்வாகிகளுக்கே அது தெரியும். இருந்தாலும் நீங்கள் கேட்கறதுனால நான் சொல்கிறேங்க, உண்மைக்கு புறம்பாக அது 0.1% கூட உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது. தேமுதிகவை பற்றி குறை சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. லஞ்ச ஊழல் வழக்கு இருக்கு, சொத்து குவி வழக்கு இருக்கு, கள்ளச்சாராய வழக்கு இருக்கு, குண்டர் சட்டத்தில் கைது இருக்கு, ஏதாவது கனிம வள கொள்ள வழக்கு இருக்கு,
ஊழல் வழக்கு இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றம் தேமுதிக மேல யாராவது சுமத்த முடியுமா? ஒரு குற்றம். 21 வருஷ கட்சி, 29 எம்எல்ஏக்களை ஜெயிச்சு தலைவர், எதிர்கட்சி தலைவரா சட்டசபைக்கு போன ஒரு கட்சி, ஒரே 1% ஏதாவது தேமுதிக மேல யாராவது களங்க விளைவிக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ இந்த கட்சியை எப்படி அவமானப்படுத்தணும், எப்படி ஒரு நெகட்டிவா இத ப்ரொபகண்டா பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அவர்களுக்கு தெரிந்தது 2 விஷயம்தான். எப்படி கேப்டனை தவறானவரா குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, கோவப்படுறாரு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எப்படி அதை நெகட்டிவா மக்கள் கிட்ட கொண்டு போனாங்களோ அது போல இன்னைக்கு என் மீதும் எங்க தலைமையின் மீதும் கழகத்தின் மீதும் குற்றம் சொல்லணும்னா 2 தான் சொல்ல முடியும். ஒன்னு பேரம் இல்ல பேட்டி. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாததுனால இன்னைக்கு அதையே பிடித்து மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க. அவங்க சொல்றதுல 1% கூட உண்மை இல்லை என்பதை சொல்பவர்களுக்கே திருப்பி அறிவுரை சொல்லக்கூடிய அளவு அவங்க போடும் பதிவுகள் உண்மைக்கு புறம்பானவை என்பதை அவங்க போடுற செய்திகள் மூலமாகவே அவங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு வண்டி வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. அது ஏதோ திருப்பதிக்கு எடுத்துட்டு போனா அது இப்ப என்னமோ இப்பதான் வாங்குறோன்றாங்க. என்ன ஒரு வண்டி வாங்குற தகுதி கூட கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? நான் கேக்குறேன். ஒரு கார் வாங்குற தகுதி ஒரு கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் கேப்டன். தான் சம்பாதித்ததில் 90% மக்களுக்காக உதவி செய்தவர் கேப்டன். அவர் செய்யற ஒரு உதவிக்கும் பின்னாடி இருந்தவள் நான் என்பது இந்த உலகம் அறியும். அதனால குறை சொல்ற வாய் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும், கொலைக்கிற நாய் கொலைச்சுக்கிட்டு தான் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் தேமுதிகவுக்கோ எங்களுக்கோ கிடையாது என்பதை உறுதியாக நான் சொல்றேன். தேமுதிக 0.5% தர விட்டுருங்க எங்களை. ஏன் பேசுறீங்க தேமுதிக பத்தி? 0.5 கட்சி, 0.5 கட்சி, 0.5 கட்சி. இவங்களுக்கு எதுக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க, இவங்களுக்கு எதுக்கு எம்எல்ஏ சீட் இவ்வளவு கொடுக்குறாங்க? உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு சீட் கொடுத்தது? யாருக்காவது தெரியுமா? ஒவ்வொரு விவாதத்திலும் ஒவ்வொரு யூடியூப்லயும் ஏன் அதை பத்தி விவாதிக்கிறீங்க? ஏன் விவாதிக்கிறீங்க? நான் இன்னைக்கு கேட்கிறேன். 0.5 கட்சி தானேப்பா? ஆமா 0.5 தான், விட்டுருங்க எங்களேன்ற. நான் ஏன் விவாதத்துக்கு கொண்டு வரீங்க? தேமுதிக என்ற வார்த்தை இல்லாமல் எந்த யூடியூபாவது எந்த விவாதத்திலாவது யாராவது இன்னைக்கு பேச முடியுமா? நீங்க குறை சொன்னாலும் தேமுதிக தான், வாழ்த்தினாலும் தேமுதிக தான், உயர்த்து பிடிச்சாலும் தேமுதிக தான். அதனால வாழ்த்துவோர் வாழ்த்தட்டும், தூற்றுவோர் தூற்றற்றும், எல்லா புகழும் எங்கள் கேப்டனுக்கு தான் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். கேப்டன் பார்க்காத புகழா, கேப்டன் மேல் விழுகாத விமர்சனங்களா? இனிமேல நாங்க எங்க கட்சி புதுசா இனிமேல நாங்க பார்க்க வேண்டியது எதுவுமே இல்லை. எங்க தலைவர் இருந்த காலத்திலே 21 வருஷமா புகழ்ச்சியையும் பார்த்துட்டோம், அவமானங்களையும் சந்திச்சுட்டோம், துரோகங்களையும் சந்திச்சுட்டோம். எல்லாத்தையும் கடந்து வந்தவர்கள் தான் தேமுதிக. அதனால இது போன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகளை நிச்சயமாக நாங்கள் எங்கள் கருத்தில் கொள்ள மாட்டோம். அதனால் குறைப்பவர்கள் குறைக்கட்டும், அதை பற்றி குறை சொல்பவர்கள் சொல்லட்டும். அதற்கு எங்களுடைய விமர்சனம். குறைக்கிறவங்க குறைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க, நாய் மாதிரி. சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை பத்தி எனக்கு கருத்து கிடையாது. எங்கங்க அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க, அப்படியே 1000 இல்ல 1000 இல்ல இல்ல ஒரு நிமிஷம். எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் முகத்தில் பிரகாசம் இருக்கான்னு கேக்குறீங்களே? 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி இருக்காங்க எங்க ஒவ்வொருத்தரும். அந்த பௌர்ணமி நிலவின் முகமாக எங்கள் மாவட்ட கழக செயலாளர் முகத்தை நான் பார்க்கிறேன். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி
இந்த கட்சியை ஏதாவது உடைச்சிடலாமா, ஏதாவது பண்ணலாமான்னா அதுக்கு தேமுதிகவில் இடம் இல்லை என்பதை எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை நிரூபிப்பாங்க. சமீபத்தில் நடந்த கருத்து கணிப்பெல்லாம் திமுக வெற்றி பெறும் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் மக்கள் மத்தியில் திமுக அதிருப்தி பேசிட்டாரு. மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. எதிர்கட்சியில் இருப்பவங்க எதிர்கருத்து தான் சொல்லுவாங்க, பின்ன அந்த வாழ்த்தியா பேசுவாங்க. இது யூசுவல் தானுங்க. யாருமே ஒரு 5 வருஷம் ஆட்சி செய்தால் அந்த ஆட்சியின் மீது இருக்கின்ற குறைகளை மக்களும் சுட்டி காட்டுவாங்க. நாங்களும் பல்வேறு முறை சுட்டி காட்டி இருக்கிறோம். எதிர்கட்சியில் இருப்பவர்களும் சுட்டி காட்ட தான் செய்வாங்க. இது இயல்பு. அதனால அவங்க சொல்றதுதான் 100% உண்மை இல்லை. அதனால இன்னைக்கு மத்தியில் அவங்க ஆட்சி 15 வருஷமா நடக்குது. அங்கேயும் பல்வேறு மக்கள் அவங்க மேலேயும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதற்கு அவங்க பதில் சொல்லட்டும். சமீபமாக சிலிண்டர் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு இதற்கு அவர் பதில் சொல்லட்டுங்க. அதற்கு பிறகு மற்றவர்களை பற்றி அவர்கள் விமர்சனம் செய்யட்டும். தேர்தல் பரப்புரை இன்னும் ஒரு வாரத்தில் ஆரம்பிக்க இருக்கிறது. உங்களுக்கே தெரியும் என்னுடைய தேர்தல் பரப்புரை எப்படி இருக்குன்னு. நீங்க 21 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எங்களுடைய தேர்தல் பரப்புரை தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்குமா ஒரு நல்ல திட்டங்களை வடிவமைத்து சொல்வதாகவும், எங்கள் கூட்டணியில் இருக்கும் திமுக கொடுக்கின்ற தேர்தல் அறிக்கையை ஒற்றியும், எங்கள் வேட்பாளர்கள் போட்டியிடும் அந்த தொகுதிக்கு உரிய அந்த தேவைகளையும் நாங்கள் மையமாக கொண்டு இந்த தேர்தலில் மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் நாங்க பேசுவோம். ட்ரிங் ட்ரிங். ஹலோ, நான் உங்க அப்பாவோட பால்ய நண்பன் சாதுரியம் சித்தப்பா. வணக்கம் சித்தப்பா. அப்பா கிட்ட 5000 வாங்கியிருந்தேன். இப்பதான் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஆனா தப்பா 50,000 அனுப்பிட்டேன்ப்பா. பேமெண்ட் வேணா செக் பண்ணிக்கோ. எனக்கு 45,000 திருப்பி அனுப்பிடுப்பா. உங்க மெசேஜ் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல என் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்றேன். அப்படியே நான் ஒண்ணு விட்டல. சபாஷ். யூபிஏ சொல்லுது, யாராவது பொய்யா மெசேஜ் அனுப்பி பணத்தை திரும்ப கேட்டா அப்ப சொல்லுங்க நான் முட்டாள் இல்லைன்னு. போங்க, நீங்களும் யாரையாவது டச் பண்ணி பாருங்க. ஒரு சுற்று டைகர் பாமாயில் சளி மற்றும் தலைவலிக்கு சிறந்த நிவாரணம். நான் ஏற்கனவே அது சொல்லியிருக்கேனே, அத்தனை மாவட்ட செயலாளர்கள் விருப்பமும் அதுவாக இருக்கு. இன்னைக்கு பேசினவங்களுடைய விருப்பமும் அதுவாக இருக்கு. அவர் ஏற்கனவே எம்பி தொகுதியில, அதாவது விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த வெற்றி பறிக்கப்பட்டதும் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு உண்மை. அதனால நிச்சயமாக அவர் போட்டியிடுகிறாரா இல்லையா என்பதை எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாரையோடையும் நாங்க பேசி உரிய நேரத்தில் உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்னதா சரிங்க சரிங்க, அதான் நீங்களே சொல்றீங்க. கேப்டன் வெற்றி பெற்ற தொகுதி 2, கேப்டன் சார்பாக வெற்றி பெற்றவர்கள் 28 பேர். அதனால 234 தொகுதியிலும் நான் போட்டியிடணும்னு விருப்ப மனு கொடுத்தவங்கள நிறைய பேர் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் 234 தொகுதிகளிலும் போட்டியிட வேண்டிய ஒரு வேட்பாளர் என்பதுதான் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களுடைய விருப்பம். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன கேட்கிறேன், எங்க மாவட்டத்தில் போட்டிடுங்க, எங்க மாவட்டத்தில் போட்டிடுங்க, அப்படிதான் ஒவ்வொருத்தருமே இங்க சொல்றாங்க. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நிச்சயமாக எந்த தொகுதியில் போட்டியிட போகிறோம், நான் மட்டும் இல்ல, எங்க கழகத்தை சேர்ந்த அனைவரும் யார் யாருக்கு எந்த தொகுதி என்பதை இன்னும் ஒரு 4-5 நாள்ல உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாகவே நாங்க அறிவிச்சோம். இல்ல அது ரொம்ப ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். தொடர்ந்து என்னுடைய அறிக்கைகளை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. விமென்ஸ் டே அன்னைக்கு கூட நான் என்னுடைய இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல என்னுடைய கடுமையான கண்டனத்தை, பெண்களுக்கு எதிராக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் இதோட உங்களுடைய பேச்சுக்களை, பெண்களை அவமானப்படுத்தும் செயல்களை நிறுத்திக்கணும்
அப்படின்னு என்னுடைய பர்த்டே செய்தியா சொல்லியிருக்கேன். என்னுடைய பிறந்த நாளே பெண்களுக்குரிய நாளாக நான் அறிவிச்சிருக்கிறேன். எனவே பெண்களுக்கு எந்த ஒரு பாலியல் வன்கொடுமையோ சீண்டலோ எந்த ஒரு தவறுகளோ நடந்தால் தேமுதிக முதல் ஆளாக களத்தில் இறங்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் எப்பொழுதும் தேவையில்லை. நானே ஒரு பெண் தலைவர், என்னுடைய முழு சப்போர்ட் லேடிஸ்க்கு என்னைக்கும் உண்டு என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நன்றி.